இப்போ ரீசெண்டாக நம்ம கிளினிக் வந்து ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து டயபெட்டிஸ் தெரிஞ்சதுனால நான் கருஞ்சீரகம் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அதனால வந்து எனக்கு வந்து சுகர் லெவல் கம்மியாகும்னு நெனச்சேன். ஆனா ஹெச்பிஏ1சி வந்து எனக்கு பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் வந்து நான் ஜென்ரலா எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம சாதாரணமா பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் வந்து அதுல வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்லுவேன். சாதாரணமா டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட பார்க்கும்போது, அவங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளோட கல்லீரல்ல வந்து எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் இருக்கிறத வந்து அது தடுக்கும். அதே மாதிரி நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குது. ஆனா டயபெட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெச்பிஏ1சி லெவல் குறைக்க வந்து உதவுமா பார்த்தீங்கன்னா, உதவும். அதுவும் ஒரு 0.5% கம்மியாக தான் வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஆனா நான் அதோட பெட்டர் ஆப்ஷன் நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லோ கார்ப் டயட் எடுத்துக்கிறீங்க. இதுல வந்து மாவு சத்து வந்து குறைஞ்ச மாதிரி நீங்க ஃபுட்ல வந்து மெயின்டெயின் பண்றீங்க. கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே, உங்களுக்கு வந்து இத விட அதிகமாவே வந்து உங்களோட ஹெச்பிஏ1சி ஆவரேஜ் போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு இத பத்தி ஏதாவது ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டயபெட்டிஸ் பத்தி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.